காலையில 5 மணிக்கு எந்திரிச்சோம்னா நம்ம உடம்புல எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டைம் தூங்கணுங்கிற ஒரு தாட்ஸ் தான் இருக்கும். இந்த 2 டேஸ் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே எந்திரிக்கிறதுக்கு உங்களோட பிரெயின் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும். 3rd and 4th டே மார்னிங் அதே டைமுக்கு எந்திரிக்கும் போது உங்களுக்கு நிறைய டைமிங் கிடைக்குது. உங்களோட ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். 5th and 6th டே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பாடியில வந்து ஹார்மோன் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட் வந்து நீங்க சீக்கிரம் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. இதனால ஒரு டே ஃபுல்லாவே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 7th டே அப்படின்னா நீங்க ஒரு புதிய மனிதரா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மெயினா உங்களுக்கு டைஜஷன் நார்மல் ஆகும், நம்மளோட மெட்டபாலிசம்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணும். முக்கியமா நம்ம டைமுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். 5 AM சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வெற்றிகரமா ஒரு வாரம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகும். அதனால தயவு பண்ணி வந்து எல்லாருமே 5 o'clock எந்திரிக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்க.